வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பம் பங்கனுங்க. பார்த்தோன்னா நம்ம கபிலன் எப்படியாவது இந்திராணி வச்சிருக்க ஃபைல வர்மாவை பற்றி எவிடன்ஸை எப்படியும் இந்த மீட்டிங்ல பரப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அதை ஆட்டையை போட்டு எடுக்கணும், இல்லாட்ட அக்காவோட உயிருக்கே நம்ம வர்மா ஆப்பு வச்சிருக்கான் அப்படின்னு கபிலன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வர்மாவின் டார்கெட் அந்த ஃபைலை எடுத்து கொடுக்குறது, அதை திருடுறாங்க. இந்திராணி கிட்ட இருந்து வசமா நம்ம வர்மாக்காக கபிலன் திருடி கையுங்களவுமா நம்ம அயலி கிட்ட சிக்கிறாங்க. அயலி நம்ம இந்திராணி கிட்ட நேரடியா கபிலன் ஒப்படைச்சிட்டு, இந்த பாருங்க இந்த ஃபைலை உங்க தம்பி திருடுனாங்க, நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், டேய் வர்மாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்டா, அந்த ஏடி போலீஸ் சொன்னாலே அது உண்மைதானா அப்படின்னு நம்ம இந்திராணி அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம வர்மா கபிலனுக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படினாலும் நீ அந்த ஃபைலை உன் அக்கா கிட்ட இருந்து தரணும். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்ல உன் அக்காக்காரி அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்து என்னை பற்றிய ரகசியம் எல்லாத்தையும் போட்டு உடைக்க போறா ப்ரெஸ் மீட்டிங்ல. அதுதான் நடக்க போகுது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இங்க ஒன்ன வர வச்சிருக்கேன். நீ தான் இந்த டார்கெட்டை முடிச்சு கொடுக்கணும். கையும் களவுமா நீ உன் குடும்பத்தையே நான் அழிக்க போறேன்டா. கபிலா நீ இப்போ ஒன்று பண்ணணும், உன் அக்காக்காரிட்ட இருக்க அந்த ஃபைலை எனக்கு மீட்டு தரணும் அப்படின்னு நம்ம வர்மா ஒரு செக்கு நம்ம கபிலனுக்கு வைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா என் அக்கா கிட்ட இருந்த அந்த ஃபைலை எப்படி நான் மீட்டெடுக்க போறேன், எப்படி கொண்டு கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம கபிலன் பயப்படுறாங்க ஒரு கட்டத்தில். இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு களம் இறங்குறாங்க. அப்போதான் நம்ம பாவி பாப்பாவும் அடம் பிடிக்கிறாங்க. நானும் அப்பா கூட தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அப்பாவும் வரணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இந்திராணி நம்ம பாவைக்காக ஒத்துக்கிட்டாங்க. அதோட சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நம்ம பாவை செலியனுக்கு மடியில் இருந்து சந்தோஷமாக கொஞ்சம் தொடங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாம்ஸ் உங்களுக்கு யாரை நல்லா பிடிக்கும் அப்படின்னு நம்ம சிவா கேட்க, எனக்கு வேற யாரை பிடிக்க போகுது, என் உயிருக்கு உயிரா நான் வாழ்க்கையின் அடையாளமையும் நினைக்கிறது இந்த பாவை தான். பாவையே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லினேன். பாவையும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிக்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. எல்லாத்துக்குமே தன்னோட பொண்ணை பிள்ளைங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படி இருக்க நேரம் அப்பாவில் எது இது பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த காரணத்துக்காக உங்கள் பொண்ணை அதிகமாக பிடிக்குது அப்படின்னு கேட்க நேரம், என்னோட மனைவி இந்திராணிக்காக தான் இது பாவை எனக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும். இந்திராணிக்கும் பாவைனா அவ்வளோ பிரியம், எனக்கும் அப்படிதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு என் மனைவி என் மேலே அவ்வளோ காதல் வச்சாங்க, அதையும் வெளிப்பாடு தான் பாவை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம செலியன் இன்னும் என் மனைவி மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், உதய பெருமாள் நம்ம இந்திராணிக்கும் செலியனுக்கும் உள்ள உறவை தெரிஞ்சு அப்படியே கண்கலருங்கிறாங்க. இவ்வளோ அன்பு வச்சிருக்க இவங்க எதுக்காக பிரிஞ்சாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம உதய பெருமாள் பார்க்குறாங்க. இந்த சைடு உண்மையிலே செலியனுக்கு என் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம இந்திராணி. உண்மையாட்டே செலியன் என் மேலையும் பாப்பி மேலையும் அவ்வளோ விருப்பத்தோடு இருக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. நம்ம கபிலனுக்கு கோபமாக வருது. இவருக்கு பெரிய அன்பு பாவைக்கு மேலே இருக்கிற மாதிரி கொட்டி தீண்டுக்கிட்டு அது பிறகு எதுக்காக மோனிகாவை கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு கோவப்படுறாங்க. செல்வநாயகி நான் இருக்கிறது வர கண்டிப்பாக செலியனும் இந்திராணியும் சேர முடியாத அளவு பண்ணிடுவோம். சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்மளை தூர விரட்டிடுவா இந்த இந்திராணி. இப்போது அவளை ஆட்டி படைக்கிற இந்த செலியன் உன் கூட இல்லை, தனி கட்ட, அதனால தான் நம்மளை கூட இருத்தி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம செல்வநாயகி மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம கபிலன் எப்படிடா இப்போதான் சரியான சந்தர்ப்பமாக இருக்குது, அக்கா சாப்பாட்டில் இங்கே இருக்க நேரம் நம்ம வசமாக போய் அக்காளுக்கு அந்த வச்சிருக்க வர்மா உபச்சியை வச்சிருக்க அந்த ஃபைலை ஆட்டை போட்டு நம்ம எடுத்து வர்மா கிட்ட கொடுத்துறது தான் சரியான சந்தர்ப்பமாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம போலீஸில் சிக்க தான் போகிறோம். ஏன்னா அவங்க கையங்களவுமா ஏடிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கோம். ப்ரெஸ் மீட்டிங்
மீட்டிங்கில் எல்லாத்தையும் வந்து அக்கா வந்து வர்மாவின் ரகசிய தொடர்பு அவலத்தையும் போட்டு உடைக்க போகிறாங்க. அதோட வர்மா நம்ம குடும்பத்துக்கே வந்து ஆப்பு வச்சிருவான். அக்கா குடும்பம் எல்லாம் சேர்ந்து வந்து ஒன்னடிச்சு போவு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்பு வச்சிடணும் அப்படின்னு வந்து நைஸாக வந்து சாப்பாடு கேப்பில் வந்து எஸ்கேப் ஆகுது மாதிரி வந்து நம்ம கபிலன் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த ஃபைலை ஆட்டை போட இந்த சைடு கபிலன் போனவுடையே நம்ம சுதாரிச்சுறாங்க. நம்ம அயலியும் சிவாயும் எப்படியாவது இந்த கபிலன் வந்து போகிற போக்க பார்த்தாலே அன்னிக்கிட்ட இருந்து அந்த ஃபைலை எடுக்க தான் சிவா போயிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிறாங்க. ஆமாம் அயலி, நீ சொல்லுது உண்மையாக தான் இருக்குது. இந்த கபிலன் போகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் இந்திராணிக்கு ரூமில் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வசமாக வந்து கபிலா, அக்காவோட ஃபைலையே நோண்டி நொங்க எடுக்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வராங்க. அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இவங்க எப்படி வந்தாங்க? இவங்க எல்லாம் அந்த சாப்பாடு அங்கே தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நவுண்ட உடனே இவங்க நவுண்ட வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக போலீஸ் தான். இந்த சிவாயும் எலியா அதில் கன்ஃபார்மாக ஆகிட்டு, ஏன்னா இவங்க இந்த ஃபைலை நான் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ கையும் களவுமா என்னை பிடிச்சிருக்காங்கன்னா இது வந்து அதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி ஓங்கி அடிக்கிறாங்க நம்ம கபிலனை. என்னடா நினச்சிக்க, அக்காவுக்கே தெரியாமல் அக்காவோட ஃபைல் எடுக்கிறியா? இல்லை ஏதோ ரகசியம் இருக்கு, அதனால தான் நீ எடுக்கான்னு தெரியுது. இப்போவே வா, இந்திராணி அக்காட்ட நான் சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவா ஓடி போகிறாங்க. ஓடி போய் வந்து நம்ம இந்திராணியை வந்து கூப்பிடாங்க. நம்ம எல்லாம் இங்கே சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் கபிலன் போய் உங்கள் பேக்கில் இருந்து இந்த ஃபைலை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னார. ப்ரெஸ் மீட்டிங்கில் அந்த வர்மாவோட ரகசியத்தை உடைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் செய்யக்கூடிய பித்தலாட்டம் பிராட்டுதனம் எல்லாத்தையும் போட்டு நான் உடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணா, நீ என்னன்னா அவனுக்கு பின்னாடி வாலாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஏடி சொன்னது உண்மைதானா? உனக்கோ அந்த வர்மாவுக்கோ ரகசிய தொடர்பு இருக்குதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம இந்திராணி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சே அதோட பார்த்தோன்னா என்னமோ இருக்குது. இந்த கபிலன் வந்து எதுக்காக இதை மட்டும் பொறி வச்சு எடுத்தானா? ஏதோ ரகசியம் ஏடி சொல்லதான் உண்மை போல இருக்கிற. நம்ம கபிலன்ட்டு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதில் மிஸ் ஆகிட்டு இந்த ஃபைலை எடுக்காட்டா அக்கா ஓம் இருக்கு தான் ஆபத்து. வர்மா ஒன்னே ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவான். நீ அவனுக்கு ரகசியத்தை வந்து பரப்பணும்னு நினச்சா உனக்கு நம்ம குடும்பத்துக்கே இந்த வர்மா வந்து வில்லனாக வந்து மாறிடுவாங்க்கா. புரிஞ்சிக்க மாட்டியா? எதுக்கு தான் இந்த ஃபைலை நீ வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறியோ எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடையே வந்து நம்ம கபிலன் நம்ம எடுத்துருப்போம், இதை சிவா அயலி வந்து தான் இதை கெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும் கவனமாக இருக்கணும். அன்னி ப்ரெஸ் மீட்டிங்கில் கண்டிப்பாக அந்த வர்மாவை ரகசியத்தை பற்றி போட்டு உடைக்கணும். எல்லா இடமும் வர்மாவை பற்றி நியூஸ் வந்து பரவணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. எங்கள் அம்மாவின் தலைமறைவு வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வர்மா தான் பின்னணியில் இருக்காங்க. கண்டிப்பாக அர்ச்சனா பொண்ணு அயலி அப்படின்னு வந்து நான் நிரூபிக்கணும். அதுக்குள்ள வாய்ப்பு தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் வந்து நம்ம கபிலனை வந்து பிடிச்சிருக்காங்க. வர்மாவே பொறி வச்சு பிடிக்க தயாராகிருக்காங்க சிவாயும் அயலியும்.